தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பதற்கான அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள். வயநாட்டில் களமிறங்குகிறார் பிரியங்கா காந்தி. ராகுல் அந்த தொகுதியை விட்டு கொடுத்திருக்காருங்க. என்ன நடந்தது உள்ளுக்குள்ளார பார்த்தோம்னா சர்ப்ரைஸ், சஸ்பென்ஸ், த்ரில்லர் இப்படி பல்வேறு சமாச்சாரங்களும் அரங்கேறி இருக்கு அப்படிங்கிறாங்க. எப்படி பிரியங்கா காந்தி டிக்கெடிக்கப்பட்டார்? இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சபாநாயகர் தேர்வை ஒட்டி ஒரு வாருங்க மோடி வெர்சஸ் சந்திரபாபு நாயுடு, அதாவது ஒரு கோல்டு வார் அரங்கேறி கொண்டிருக்கு. இந்த பரபரப்பான பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். வயநாட்டில் பிரியங்கா 5 காரணங்கள். ராகுலின் கேம் கூர்ந்து கவனிக்கும் அமித்ஷா. இதுவா அதுவா முடிவெடுக்கவே ரொம்ப கடினமான ஒன்றா இருக்குங்க. ஏன்னா 2 தொகுதி மக்களோடவும் மிக நெருக்கமாக நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்களுடைய அன்பு அழியாதது, மாறாதது. அதனாலேயே முடிவெடுக்க குழப்பமா இருக்கு. இருந்தாலும் ரெய்பரேலி தொகுதியோடு ஒரு உணர்வுபூர்வமான பிணைப்பு இருக்கு. அதனால அந்த தொகுதியை நான் தக்க வைத்துக் கொள்கிறேன். வயநாடு எம்பி பதவியை நான் ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு திரு ராகுல் காந்தி. ஒருத்தர் 2 தொகுதியில போட்டிட்டு 2லயுமே வெற்றி பெற்றிருந்தாருன்னா 14 நாட்களுக்குள்ளார ஏதாவது ஒரு தொகுதியை ராஜினாமா செய்யணும். இது ஒரு விதிங்க. அந்த அடிப்படையில தான் வயநாடு தொகுதியை நான் ராஜினாமா செய்கிறேன் அங்க எம்பி பதவியை அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. அதே நேரத்தில் வயநாடு தொகுதியுடைய காங்கிரஸ் வேட்பாளராக திருமதி பிரியங்கா காந்தி அவங்களையும் அறிவிச்சிருக்கு காங்கிரஸ் தலைமை. திரு மல்லிகார்ஜுன கார்கே தேசிய தலைவர் அவரு அறிவிச்சிருக்காரு. எப்படி பிரியங்கா டிக்கெடிக்கப்பட்டார்? ஏன் ராகுல் இந்த தொகுதியை விட்டு கொடுத்தார்? என்ன நடந்தது? காங்கிரஸ் கட்சியில நாடாளுமன்ற குழு தலைவரான திருமதி சோனியா, இன்னொரு பக்கம் மல்லிகார்ஜுன கார்கே, அப்புறம் பொதுச் செயலாளர்கள் திரு கே.சி. வேணுகோபால், திரு ராகுல் உள்ளிட்ட திருமதி பிரியங்கா உள்ளிட்ட முக்கியமான நிர்வாகிகள் எல்லோருமே கூடி பேசியிருந்தாங்க எந்த தொகுதியை விட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ரேபரேலி தொகுதியை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேச மாநிலம் உணர்வுபூர்வமான பிணைப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஏன்னா அங்கிருந்து தான் திருமதி இந்திரா காந்தி, மறைந்த முன்னாள் பிரதமர், அவங்க வந்துட்டு தேர்வானாங்க. அந்த இடத்துல ஜெயிச்சு தான் பிரதமரும் ஆனதால சென்டிமெண்ட்டாகவும் இந்த தொகுதியை கையில வச்சுக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் தலைமை முடிவெடுத்தது. ஒன்று. இரண்டாவதாக வயநாடும் சரி உத்தரப்பிரதேச ரேபரேலி தொகுதியும் சரி இரண்டோடவும் நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்கு. ஆனாலும் உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் அங்க பாஜக கொஞ்சம் கூடுதல் பலத்தோடு அவங்க இருக்காங்க. இந்த முறை பாஜக ஊபியில 33 தொகுதியில தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதுவே சமாஜ்வாடி பார்ட்டி திரு அகிலேஷ் யாதவ் காங்கிரஸ் கூட்டணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 43 தொகுதிகளில் வெற்றியும் பெற்று இருக்காங்க. ஸோ இந்த அமோகமான வெற்றியில முக்கிய பங்கு வகித்தது இந்த ரேபரேலி தொகுதியும். கணிசமான வாக்குகள், லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கோம். இதை நம்ம விட்டு கொடுத்தோம்னா நிச்சயமா பாஜக தங்களுடைய கணக்கை அதிகரிக்க எதையும் செய்வார்கள். அவங்களுடைய வலுவான பிரதேசம், அதனால அதை நம்ம கைவிட வேணாம். மூன்றாவதாக போன தேர்தலும் சரி இந்த தேர்தலும் சரி கேரளா நமக்கு பாசிட்டிவா இருக்கு. அதனால கேரளாவில் நம்ம ராஜினாமா செய்தாலும் மீண்டும் கேரள மக்கள் அன்போடு நம்மளை தேர்வு செய்ய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னும் நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசப்பட்டதுங்க. அதே நேரத்தில் ராகுலுடைய தேசிய அளவிலான அந்த இந்திய ஒற்றுமை பயணம் அதுதான் இந்த அளவுக்கு அமோகமான வெற்றியை கொடுத்திருக்கு. இந்தியா கூட்டணிக்கும் அமோகமான வெற்றியை கொடுத்திருக்கு. காங்கிரஸ்க்கும் நல்ல மார்ஜின் கொடுத்திருக்கு. இந்த ஒற்றுமை பயணம் பார்த்தோம்னா சவுத்துல இருந்து தொடங்கப்பட்டது. தென் மாநில மக்கள் வந்துட்டு இன்னும் கூடுதல் பிணைப்போடு நெருக்கமாகவும் நம்மோடு பயணிச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் வயநாடுவை நம்ம ராஜினாமா செஞ்சா நிச்சயமாக அவங்க கோபப்பட வாய்ப்புகள் அதிகம். ஏற்கனவே பார்த்தோம்னா தேர்தல் பரப்புரை நேரத்தில் எந்த தொகுதியை அவர் ராஜினாமா செஞ்சாலும் ராகுல் காந்தி அந்த தொகுதியில அவருக்கு வாக்களித்த மக்களுக்கு ராகுல் ஏமாற்றி விட்டார் அப்படிங்கிற அந்த பெயர் நிச்சயமா வரும் அப்படின்னு அப்பவே கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து கடுமையான விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்பட்டது தேர்தல் பரப்புரையில. ஸோ இப்போ வயநாடை வந்துட்டு அவர் ராஜினாமா செய்வதால கேரளா மக்களும் கோபப்பட வாய்ப்புகள் அதிகம். முக்கியமா இது தெற்குல நம்ம காலூன்றுவதற்கு தடையா மாறிவிடக் கூடாது. நார்த்ல கொஞ்சம் வலுவாக மாறிக்கொண்டிருக்கும், அதே நேரத்தில் தெற்கிலும் வலுவா இருக்கும். அதை பரவலாக்க வேண்டும். ஒவ்வொரு மாநிலங்களுக்குள்ளாரையும் காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே இழந்த செல்வாக்கை மீண்டும் பெற வேண்டும். தனித்த பலம் பெற்றால் மட்டும்தான் அடுத்த தேர்தலில் பாஜகவை வலுகொண்டு வீழ்த்த முடியும். அதனால நாம வந்துட்டு வயநாட்டை சாதாரணமாகவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு பல விஷயங்களும் இதுல முன்வைக்கப்பட்டதுங்க. இதுல அடுத்த கட்டமாக மிக முக்கியமாக உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா
பாஜக அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆப்ரேஷன் சவுத் அப்படின்னு ஏற்கனவே அவங்க வந்துட்டு திட்டமிட்டு வேலை பார்த்தாங்க. இந்த தேர்தலுக்கு ஓராண்டுக்கு முன்னாடி இருந்து அந்த வகையில தான் சவுத்லயும் பார்த்தோம்னா கர்நாடகாவில் கணிசமான எம்பிக்களையும் இந்த முறை வெற்றி பெற்றிருக்காங்க. கேரளாவிலும் ஒரு எம்பியை பாஜக வெற்றி பெற்றிருக்கு. இங்க தமிழ்நாடும் எடுத்துக்கிட்டாலும் நிறைய தொகுதிகளில் 2ஆம் இடத்தையும் பாஜக பிடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட பாஜக மட்டுமே சுமார் 11.5 விழுக்காடு வாக்குகளையும் பாஜக பெற்றிருக்கு. சவுத்துல பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அமித்ஷாவுடைய டீம். இப்ப பவர்லயும் வந்துட்டதால இன்னும் கூடுதல் கவனம் செலுத்துவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல அங்க நம்ம செல்வாக்கா இருக்கக்கூடிய ஒரு தொகுதியை ராஜினாமா செய்து அந்த மக்களுடைய எதிர்ப்பை நம்ம சம்பாதிச்சுக்க கூடாது. ஸோ அங்க நம்ம ராஜினாமா செய்தாலும் அங்க இருக்கும் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில நாம் வந்துட்டு ஒரு வேட்பாளரை முன்மொழியணும் அப்படின்னும் ராகுல் காந்தி உள்ளிட்ட முக்கியமான நிர்வாகிகள் இந்த தகவல்களையும் பகிர்ந்துகிட்டாங்க. அதன் தொடர்ச்சியாக தான் திருமதி பிரியங்கா காந்தியுடைய பெயரும் டிக்கடிக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க தேசிய தலைமையோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய கதர் சீனியர்கள். சரிங்க, பிரியங்காவை தேர்வு செஞ்சாச்சு. எப்படி அவங்கள தேர்வு செஞ்சாங்க, எப்படி அவர்கள் சம்மதம் தெரிவிச்சாங்க? தொடக்கத்திலேயே அமேதி, ரேபரேலி இந்த 2 தொகுதியிலையும் ராகுல், பிரியங்கா காந்தி இவங்க களமாடணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியினர் எதிர்பார்த்தாங்க. ஆனாலும் நேரடி தேர்தல் அரசியல் களத்துக்கு பிரியங்கா வர விரும்பல. அதே நேரத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஸ்கெட்ச் போட்டு வேலைகளை செஞ்சாங்க. குறிப்பா மத்திய மாநிலங்களில் நடந்த தேர்தல்களில் திரு அகிலேஷ் யாதவ் அவருடைய சமாஜ்வாடி பார்ட்டி அவங்க கிட்ட சில வருந்தத்தக்க விஷயங்கள்ல வந்துட்டு காங்கிரஸ் கட்சியினரும் நடந்துக்கிட்டாங்க. அதனால பல மனஸ்தாபங்கள்லாம் அப்ப ஏற்பட்டது. இது உத்தரப்பிரதேச மாநிலத்துக்குள்ளாரையும் வெளிப்படவும் தொடங்கியது. ஆனா அந்த தொடக்க நிலையிலேயே அவர்களை கூல் பண்ற மாதிரி உடனடியாக அவங்க கிட்ட போய் பேசினாங்க பிரியங்கா காந்தி. சில சமாதான முயற்சிகள்லாம் செஞ்சாங்க. அதன் தொடர்ச்சியாகவே கூட்டணியில பார்த்தோம்னா சமாஜ்வாடி பார்ட்டிக்கு அதிக தொகுதிகளை விட்டு கொடுத்தாங்க. அதாவது நாங்க போட்டி போடல, இங்க வலுவான கட்சினா சமாஜ்வாடி பார்ட்டி தான், அதை நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம், நாங்க சப்போர்ட்டிவா இருக்கோம் அப்படின்னு பிரியங்கா உத்தரவாதம் கொடுத்தாங்க. அது ரிசல்ட்டிலையும் வெளிப்பட்டது. அவங்க அந்த அளவுக்கு விட்டு கொடுத்தது தான் பாஜக வலுவாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்திலேயே அவர்களை மோசமான தோல்விக்கு தள்ளியது பாஜகவை. அடுத்து பரப்புரையிலையும் பார்த்தோம்னா தாலியை கூட விட்டு வைக்க மாட்டார்கள் காங்கிரஸ் கட்சியினர் அப்படிங்கிற ரீதியில பாஜக கடுமையான விமர்சனங்களை முன் வச்சது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தீவிரமாக அட்டாக் செஞ்சு பேசினாரு ஊபி தேர்தலை மையமிட்டு. இதற்கு களத்திலேயே பதிலடி கொடுத்தாங்க பிரியங்கா. இந்த நாட்டுக்காக தன்னுடைய தாலியை இழந்தவங்க தான் என்னுடைய தாயார், நீங்க இது குறித்தெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு கடுமையான பதிலடி கொடுத்தாங்க. பெண்களுக்கான பல்வேறு முற்போக்கான விஷயங்களை மையமிட்டு பரப்புரையை முன் வச்சாங்க. அது ஊபியில வெற்றியும் கொடுத்தது. ஓகேங்க, அப்படின்னா ரேபரேலி தொகுதி அங்கதானே ராகுல் ராஜினாமா செஞ்சிருக்கணும், அவர் வயநாடு எம்பியாவே தொடர்ந்து இருக்கலாமே போன தடவை மாதிரி அப்படின்னா அதை ஒட்டியும் ஆலோசனை இங்க ஓடுனது. ஏற்கனவே வயநாட்டில் 5 ஆண்டுகள் இருந்துட்டதால இந்த முறை ஊபி தொகுதியை தக்க வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு காங்கிரஸ் மேல்மட்ட தலைவர்கள் விரும்பினாங்க. அடுத்து சென்டிமெண்டாகவும் இந்திரா காந்தி அம்மையார் இங்கிருந்து தான் பிரதமர் ஆனாங்க. அந்த சென்டிமெண்ட் பிரதமர் ஆகணும் ராகுல் காந்தி அப்படிங்கிற சென்டிமெண்ட்டுக்காகவும் இந்த தொகுதியை தக்க வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் பாஜகவும் இங்க வலுவாக இருப்பதால இந்த தொகுதியை விட்டு கொடுத்தா தேர்தல் டஃப்பா இருக்கும். இன்னொன்று, உத்தரப்பிரதேசத்தில் பிரியங்கா சாதிச்சுட்டாங்க. கேரளா இன்னும் முற்போக்கான மாநிலம். ஸோ இங்கே ஒரு பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுக்குறப்ப இன்னும் பாய்ச்சலான வளர்ச்சியை பார்க்க முடியும். இந்த வெற்றியின் மூலமாக சவுத்திலும் டோட்டலாக காங்கிரஸ் கட்சியோடைய வளர்ச்சிக்கு பிரியங்கா பாடுபடவும் வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ராகுலுக்காக வாக்களித்தவங்க வயநாட்டில் இருக்காங்க. அதான் தொடர்ந்து 2வது வெற்றியும் கொடுத்திருக்காங்க. அவர்களை ஏமாற்ற விரும்பவில்லை. ராகுலுடைய சகோதரியை இங்கே களமாட வைப்பதன் மூலமாக வயநாடு மக்களும் ஓகே அவங்க குடும்பமே போட்டிடுறாங்க அப்படின்னு அந்த அன்பை மீண்டும் பதிவு செய்ய வாய்ப்புகள் இருக்கு. இப்படி பல்வேறு கணக்குகளும் போட்டுதான் பிரியங்கா அவங்களுடைய பெயரும் டிக்கடிக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய மேல்மட்ட தலைவர்கள், அவங்களோடு நெருக்கமான தொடர்பு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு கதர் சீனியர்கள். சவுத்தை டார்கெட் செய்வது, சவுத் நார்த்துக்கு ஒரு கனெக்ட் கொடுப்பது, எல்லா தளங்களிலும் காங்கிரஸை வளர்ச்சி சார்ந்து கொண்டு போவது அப்படின்னு காங்கிரஸுடைய இந்த அஜெண்டாவை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்காங்க அமித்ஷாவுடைய டீம். ஸோ முறியடிப்பதற்கான அந்த வேலைகளையும் இன்னொரு பக்கம் அவங்களும் செய்ய தொடங்கியிருக்காங்க. ஒரே குடும்பத்தில் ஏற்கனவே 2 பேர் பதவியில் இருக்காங்க. இப்போ 3வது ஒருத்தரும் பதவியை எதிர்பார்த்து வராங்க. இதுதான் குடும்ப அரசியல், வாரிசு அரசியல்ங்கிறது அப்படின்னு இப்பவே பாஜக காங்கிரஸ் எதிர்ப்பு பரப்புரையும் தொடங்கிட்டாங்க. வயநாடு உஷ்ணத்தை கிளப்ப தொடங்கியிருக்கு. யார் சபாநாயகர்?
மோடி வெர்சஸ் சந்திரபாபு நாயுடு மூர்க்கமடையும் கோல்டு வார். பாஜக இந்த முறை தனி பெரும்பான்மையாக ஆட்சி பொறுப்புக்கு வரல. என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி பொறுப்புல இருக்காங்க. திரு சந்திரபாபு நாயுடு ஆந்திர முதலமைச்சர், அப்புறம் ஐக்கிய ஜனதாதளம் திரு நிதிஷ்குமார் பீகார், இவங்களுடைய ஆதரவோடு தான், முக்கியமாக இவங்களுடைய ஆதரவோடு தான் இந்த ஆட்சியும் இருக்கு. இதுல ஜூன் 24ஆம் தேதி மக்களவையுடைய முதல் அமர்வு தொடங்குகிறதுங்க. இங்க தற்காலிக சபாநாயகர் எம்பிக்களுக்கு பதவி பிரமாணமும் செய்து வைப்பாருங்க. அதன் தொடர்ச்சியாக ஜூன் 26 சபாநாயகரை தேர்வு செய்யக்கூடிய தேர்தலும் நடக்க இருக்குங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் முந்தைய சபாநாயகரான திரு ஓம் பிர்லா அவரையே மீண்டும் மக்களவை தலைவராக நியமிக்கவும் விரும்புகிறதுங்க. அதே நேரத்தில் இந்த பதவிக்கு தொடக்கத்தில் நிதிஷ்குமார் அவரும் போட்டி போட்டார். அவங்க டீமும் அவங்களோட கூடுதல் ஆர்வத்தோடு இன்னமும் இருந்து கொண்டிருப்பது சந்திரபாபு நாயுடு அவங்களுடைய பார்ட்டி தாங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம பல காணொலிகளில் சொன்னது போல தான் சபாநாயகர் அப்படிங்கிறது மிக மிக வலிமையான ஒரு பொறுப்புங்க. ஒரு ஒட்டுமொத்தமான சபையையும் அவங்க கவனிப்பது, அது மட்டும் இல்லாமல் தகுதி நீக்கம் செய்வது உள்ளிட்ட பலவற்றிலும் அவங்களுடைய ரோல் மிக மிக முக்கியமானது. அந்த பதவியை தான் சந்திரபாபு அவங்களுடைய டீம் எதிர்பார்க்குறாங்க. அப்படி வலிமையான அந்த பதவியை பாஜக விட்டு கொடுப்பாங்களா? அதுவும் தனி பெரும்பான்மை இல்லாமல் கூட்டணி ஆட்சி நடத்தும் பொழுது பாஜக இந்த சபாநாயகர் வலிமையான பதவியை விட்டு கொடுக்க வாய்ப்பில்லை. அதே நேரத்தில் கூட்டணி தயவோடு தான் பாஜக ஆட்சி இருப்பதால இதுதான் சரியான வாய்ப்பு, முக்கியமான இந்த பதவியை பெற்றுவிட வேண்டும் அப்படின்னு சந்திரபாபு நாயுடு அவங்களுடைய டீமும் பெரும் முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில சந்திரபாபு அவங்களுடைய டீம் கூல் பண்ணணும், சமாளிக்கணும், சரி கட்டணும் அப்படின்னு சில நகர்வுகளை பாஜக முன்னெடுக்குதுங்க. அதாவது ஆந்திர பாஜக தலைவரான புரந்தேஸ்வரி அவர்களை சபாநாயகராக நியமிக்கவும் பாஜகவுடைய தேசிய தலைமை விரும்புதுங்க. இவங்க தெலுங்கு தேச கட்சியுடைய நிறுவனரான திரு NT ராமாராவுடைய மகள் மற்றும் தற்போதைய ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு அவருடைய மனைவி திருமதி புவனேஸ்வரி அவங்களுடைய அக்கா தான் இவங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இதுல இருந்தே புரிஞ்சுக்க முடியும், இவங்களை நியமிப்பதன் மூலமாக குடும்பத்தை சார்ந்த ஒருத்தங்களே இந்த பொறுப்புக்கு வந்திருக்கிறதால சந்திரபாபு அவங்களும் ஓகே அப்படின்னு சமாதானம் அடைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு இந்த முக்கியமான நகர்வை பாஜக முன்னெடுக்குதுங்க. இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான ட்விஸ்டேங்க. மக்களவையுடைய மரபின்படி துணைத் தலைவர் பதவியை எதிர்க்கட்சிகளுக்கு கொடுப்பதாங்க வழக்கம். அந்த வகையில் இந்தியா கூட்டணி இன்றைக்கு வலிமையா இருப்பதால அந்த பதவியை எதிர்பார்க்குறாங்க. ஒருவேளை அதற்கு சம்மதிக்கவில்லை என்றால் சபாநாயகர் தேர்தலில் போட்டியிடவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தகவல்கள் வருது. இந்த இடத்துல சிவசேனா கட்சியுடைய மூத்த தலைவரான திரு சஞ்சய் ராவத் அவர் கொடுத்த ஒரு எச்சரிக்கை குறிப்பிடத்தக்கது. பிரதமர் நரேந்திர மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் ஐக்கிய ஜனதாதளம், தெலுங்கு தேசம் பார்ட்டி மற்றும் திரு ராம்விலாஸ் பாஸ்வானுடைய லோக் ஜனசக்தி கட்சி இதெல்லாம் விரைவில் உடைக்க வாய்ப்புகள் இருக்கு. NDA கூட்டணி வேட்பாளருக்கு மக்களவை சபாநாயகர் பதவி கிடைக்காவிட்டா இவங்க நிச்சயமா இதை செய்வாங்க. பாஜகவுடைய தந்திரங்களை உணர்ந்தவன் அப்படிங்கிற அடிப்படையில தான் இதை நான் தெரிவிக்கிறேன். அதே நேரத்தில் சந்திரபாபு அவருடைய பார்ட்டிக்கு சபாநாயகர் பொறுப்பு கிடைச்சா அதை நாங்க வரவேற்கிறோம். நிலைமை மாறினா இந்தியா கூட்டணி மக்களவையில் தன்னுடைய பலத்தை நிரூபிக்கும். அனைவரும் விவாதித்து ஆலோசனை செய்து சந்திரபாபு அவர் பின்னாடியும் நிற்போம் அப்படிங்கிற ரீதியில ஒரு முக்கியமான கருத்தை பதிவு செஞ்சிருக்காருங்க. அதாவது சுருக்கமா சொன்னோம்னா பாஜக ஏற்கனவே வலிமையாக இருக்கக்கூடிய கட்சிகளை உடைத்து இருக்கு, உள்ளுக்குள்ளாரிய போட்டி கட்சியும் உருவாக்கி இருக்கு. நாளை பாஜகவுக்கு கடிவாளம் போடக்கூடிய பதவியை பெறவில்லை என்றால் தெலுங்கு தேசம் பார்ட்டியும் நிதிஷ்குமார் பார்ட்டியும் பாஜக உடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கவனத்தோடு இருங்க அப்படின்னு இந்தியா கூட்டணி கட்சியினர் எச்சரிக்கையும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே பார்த்தோம்னா மணிப்பூர் விவகாரம் குறித்து RSSம் கடுமையாக பாஜகவை விமர்சனம் செஞ்சிருக்காங்க. இந்த பக்கம் சபாநாயகர் பதவியை எதிர்பார்த்து சந்திரபாபுவும் காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார். ஏற்கனவே தனி பெரும்பான்மையும் பாஜகவுக்கு இல்லை. ஸோ பல வகைகள்லையும் செக் பாயிண்ட் வைக்கப்பட்டிருக்குங்க. இதையெல்லாம் கடந்து தான் பாஜக மூன்றாவது தன்னுடைய பயணத்தையும் தீவிரப்படுத்துகிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நேற்றைக்கு இரவு சென்னையில் மழை வெளுத்து வாங்கினதுன்னா அந்த குளிரை போக்குற விதமாக இந்த அரசியல் அனல் சூட்டை கிளப்பி கொண்டிருக்குங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அன்னமல் இன்ஸ்டியூட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பதற்கான அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஃப்ரீ யூனிஃபார்ம், ஃப்ரீ நோட் புக்ஸ், மினிமல் ஃபீஸ், லைஃப் டைம் பிளேஸ்மெண்ட் மற்றும் பேங்க் லோன் வசதிகளும் உண்டு.
விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ். ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.